ஹாய் ஆல், இன்றைக்கா கொஞ்சம் சேமியா பார்க்கலாம் வாங்க. கீமா சேமியா. ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் ஸ்லைஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே முட்டையிலையும் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, ஹோல் ஸ்பைசஸ்ஸு, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்தால் 2, தக்காளி ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 3. ஆஸ் யூஷுவல் தான். பிரியாணிக்கு எப்படி அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான். கீமா மட்டும் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். ஆயில் போட்டுட்டு அது கூடவே ஹோல் ஸ்பைசஸும் போட்டுட்டு பச்சை மிளகாய், ஆனியன் போட்டு நல்லா சுருங்க வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா சுருங்க வதங்கணும். புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இன்றைக்கா. அதுவும் நல்லா வதங்கட்டும். இந்த ஹோல் டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீமாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1க்கு 1.5 தண்ணி வச்சு நல்லா அந்த அளவு வச்சு நல்லா வேக வச்சுடுங்க மட்டனை. ரெண்டு விசில் விட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் சேமியாவையும் நான் வந்து இது ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா தான் இருந்தாலும் நான் அதையும் கொஞ்சம் ஆயில் போட்டு வறுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாட்டில் மாற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த சேமியாவை அதோடு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நெய் கூடவே கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள்.